அறிவுரை இலவசம் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அறிவுரை என்பது சாதாரணமாக கிடைத்து விடுவது அல்ல. அது ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு. நம் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை நாம் சந்திப்போம். அவற்றையெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது என்பது தெரியாமல் வீழ்த்திக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது நமக்கு இது போன்ற அறிவுரைகள் தான் கை கொடுக்கும். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால்தான் அறிவுரை கேட்பது ஒரு கொடூரமான செயல் என்று கருதி கொண்டிருப்பவர்கள் அதை மறந்து விடுவார்கள். அறிவுரையை கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு அவன் ஏணிப்படிகளின் மேல் ஏறும்பொழுது சறுக்குகின்ற நேரத்திலே இந்த அறிவுரைகள் தான் அவனை உந்துகோலாக தூக்கி மேலே உயர்த்தும். ஆக ஒவ்வொரு மனிதனும் கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அறிவுரை. ஏன்னா இது பெரிய பெரிய ஞானிகளாலும் பெரிய பெரிய அறிஞர்களாலும் அனுபவத்தினால் சொல்லப்படுகின்றன. சாதாரணமான விஷயம் இல்லை. அதனால் அறிவுரையை அனைவரும் கேட்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சி முக்கிய நோக்கமாக உருவாக்கப்பட்டது. ஏன்னா வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம சந்திக்கிறோம். ஒன்று ரெண்டு கிடையாது. படிக்கிற காலத்தில் இருந்து பிறந்ததுலேருந்து தொடர்ச்சியாக படிக்கும் போதும் சரி, படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகும்போதும் சரி, அதுக்கப்புறம் குடும்பத்திலையும் பிரச்சனைகள் வரும், வெளியில் போனாலும் பிரச்சனைகள் வரும். இதையெல்லாம் எப்படி நாம் சமாளிக்கிறது, இந்த பிரச்சனைகளை இல்லாமல் நாம் எப்படி வாழ்வது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க முடியும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், சில நேரங்களில் ஜோசியத்தை நம்புகிறோம், ஜாதகத்தை நம்புகிறோம், கடவுளின் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றாக நாம் நம்முடைய விஷயங்களை சரி செய்து கொள்வதற்காக பலவிதமான மனமாற்றங்களுக்கு நாம் ஆளாகின்றோம். அவற்றிலிருந்து சரியாக இருந்து சீரான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் அறிவுரைகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய சந்ததியினருக்கு நாமும் அறிவுரைகளை சொல்ல முடியும். அதனால்தான் இந்த நிகழ்ச்சிக்கு அறிவுரை இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை இதில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறேன். என்னன்னாக்கா, ஒரு மனிதன் உறவுகள் வேண்டுமா வேண்டாமா என்பது முக்கியமான ஒரு விஷயம். உறவுகளை இழந்து ஒரு மனிதன் வாழ்வது என்பது நடக்காத ஒன்று. ஆக ஒரு மனிதனுக்கு அவசியம் உறவுகள் தேவை. ஏன்னா அவன் வளர்ந்தாலும் அவனை பார்த்து வைரறியவரும் உறவுகள் தான். அவன் தாழ்ந்து போனாலும் ஏளனமாக பேசுபவர்களும் உறவினர்கள் தான். இருந்தாலும் கடைசி காலத்திலே அந்த உறவினர்கள் தான் அவனுக்கு நட்பு பாராட்டுவார்கள். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாம் நல்ல வசதியாக இருக்கிறோம், நல்ல தெம்பாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கோசரம் உறவுகளை கீழ்த்தரமாக பார்க்கணும். எல்லா காலகட்டத்திலும் உறவுகள் நம்மோடு தான் இருக்கின்றன. எந்த காலகட்டத்தில் நம்மளை விட்டு நம்ம உறவுகள் போகாது. அதனால் உறவுகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். என்ன அப்படி உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? ஒரு மனிதனுக்குள் எத்தனை உறவுகள் இருக்குன்னு தெரியுங்களா? சொல்றதுக்கு முதல்ல குழந்தையா பிறந்த உடனே மகன் என்ற உறவு, மகன் மகள் அப்படிங்கிற உறவு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு முன்னால் பிறந்தவர்களுக்கு தம்பி தங்கைகள், பின்னால் பிறப்பவர்களுக்கு அண்ணன் அக்கா, இப்படிப்பட்ட உறவுகள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா வளர்த்ததுக்கப்புறம் ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் என்று. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் உறவுகளின் பெயர்தான் மாறுமே ஒழிய அனைவரும் உறவோடு தான் செயல்பட வேண்டும். தாயின் உடன் பிறந்தவருக்கு மச்சான் என்ற உறவோடு வாழ்கிறோம். தங்கையின் கணவனுக்கு மாமா என்ற உறவோடு வாழ்கிறோம். இப்படி ஒவ்வொரு உறவுகளின் பெயர்கள் இருந்தாலும் அத்தனை உறவுகளும் நம்மோடு இணைந்து கொண்டேதான் வாழ்நாள் வரை கடைசியாக வருகிறது. இறுதிச் சடங்கில் முழுமையாக பகிர்ந்து கொள்வதும் உறவுகள் தான். ஆக உறவுகள் மிக மிக முக்கியம். உறவுகளை கேவலப்படுத்தாமல் அவர்களை அனுசரணையோடு அணைத்துக் கொள்வதுதான் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால்தான் மனிதர்கள் உறவுகளோடு இணைந்து வாழ்வார்கள். அது மட்டும் இல்லைங்க, இப்போ ஒரு காலத்தில் குழந்தைகள் நிறைய பெற்றுக் கொண்டிருந்தார்கள். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2க்கு பிறகு எப்போதும் வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ 1 போதும்னாங்க. இப்படி ஒரு குழந்தைய பெற்றுட்டா அதுக்கு யார் மாமா எந்த மச்சான் இருப்பான், அவனுக்கு எந்த சித்தப்பா இருப்பான், எந்த பெரியப்பா இருப்பான், எந்த உறவுகளுமே இல்லாமல் தனி மனுஷனால் ஆகிடுவான்.
கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கிட்டாதான் எல்லா உறவுகளும் இருக்கும். எல்லா உறவுகளும் இருந்தால்தான் மனிதர்கள் செம்மையாக வளர முடியும். ஆகவே உறவுகள் மிக முக்கியம். உறவுகளை உதாசீனப்படுத்தி விடாதீர்கள். உறவுகளோடு அரவணைத்து அன்போடு வாழுங்கள். அதுதான் நீங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும் முக்கியமான ஒரு தகுதியாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன்.